நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து நாட்டில் வந்து டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு எப்படி தைக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி அடித்து எப்படி திருப்பணுங்கிற வீடியோ. இது வந்து அதுலேயே வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த நாட்டை ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து நம்ம அப்படியே முறுக்கிட்டே இருக்கணும். முறுக்கிட்டுனதுக்கப்புறம் அந்த முறுக்குனதை அப்படியே வச்சு நம்ம மிஷினில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கி அப்படியே நம்ம மிஷினில் அடிச்சுட்டே வந்தோம்னா அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைடு நாட்டு மாதிரி வந்து இடையில வந்து திருகலாக பார்க்க அழகாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம ஸ்லீவில் வந்து கீழே வந்து வளைவாக வச்சு நம்ம தைக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இது வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து அது வந்து நெட்டில் வந்து இந்த மாதிரி தைக்கிறது எப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயே எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கனால நம்ம லைனிங்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஒரிஜினல் பீஸில் வச்சு நம்ம அடித்து அதுக்கப்புறம் அங்கங்கே நாச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து ப்ளவுஸில் பேக்கில் வந்து பானைக்கு கேட்டிருந்தாங்க. அந்த பானைக்குலேயே வந்து சின்ன ரவுண்டு ஷேப்பில் வச்சு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம கேன்வாஸில் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதை வந்து லைனிங் பீஸில் வச்சு ஒட்டி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி எடுத்து அதுக்கப்புறம் அது மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டு எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அந்த கேன்வாஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், இன்னொரு கிளாத்தில் வச்சு அடித்து எடுக்காமல் நான் இந்த லைனிங்லேயே வச்சு ஒட்டிட்டு ஒரிஜினல் பீஸில் வச்சு அப்படியே அடித்து திருப்பி மேல் தையல் போட்டிருக்கேன். தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு கிளாத்தில் நம்ம கேன்வாஸை ஒட்டி அதுக்கப்புறம் அடித்து திருப்பணும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.